நாட்டுல எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு மேல்முறையீடு உண்டு. ஆனா இப்ப நீதிபதி எழுதியிருக்க தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்போது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றாலும் அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த கோர்ட்டில் இப்பொழுது கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இவங்க நம்ம ஜட்ஜி ரிப்போர்ட் கேட்டதுனால அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நீதிபதி கோவப்பட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்லேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இரண்டாவது இந்த வழக்கு நேரடியாக உயர் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடைபெற்ற வழக்கு. இதற்கு இவர்கள் உயர் நீதிமன்றத்திலே எந்த அப்பீல் கொண்டு போனாலும் இவர்கள் பெயில்ல வருவது கூட முடியாது. நேரடியாக மெயின் கேஸை தான் இவங்க பேச வேண்டியிருக்கும். மெயின் கேஸ் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மிஸ் ஆகும். 5 வருஷம் வழக்கு போயிட்டு இருக்கு. 2 பேருமே ஏற்கனவே வழக்கு வரைக்கும் மாநில அரசு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சொல்லலாம், 5 வருஷமா சொல்லலாம். இப்பதான் குற்றப்பத்திரிகையில சொல்லியிருக்காங்க. சிபிஐ குற்றப்பத்திரிகை. அதாவது இப்ப கடைசி நாள் கேட்கும்போது கூட A1 உங்க மேல ப்ரீவியஸா கேஸ் இருக்குன்னா இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க நீதிமன்றத்திலே அவருக்காக ஒருத்தர் வழக்கு நடத்தி இருக்கிறார். எங்களுடைய வழக்கறிஞர் இவருடைய மனைவியை இவர் வெட்டி 307, இவர் மானூரில் காவல் உதவி ஆய்வாளராக இருக்கும்போது இவங்க 307 போட்டிருக்காங்க. பிற ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணி அதுல இவர் ஆஸ்திரேல் ஆகி இவர் விடுதலை ஆகிறாரு. அதன் பின்பு இவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால இவர் ஏற்கனவே அது அன்னைக்கு நான் சொன்னேன், இவர் ஏற்கனவே ப்ரீவியஸான இவர் குற்றவாளி தான். ஆனா இப்பொழுது தமிழக அரசுடைய அறிக்கையில தான் அதை சொல்லியிருக்காங்க, இவர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு அப்படின்னு. வழங்கப்பட்ட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக ஒரு சிறப்பான தீர்ப்பு. நாங்க உண்மையிலே ஒரு 1, 2, 3, 4, 5க்கு தான் ஹேங்கிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நீதிபதி அவர்கள் இதுல யாருக்குமே நீங்க ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமே பார்க்க முடியாது. இவர்கள் அனைவருமே கொடூர குற்றவாளிகள். ஒவ்வொருத்தரும் அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு 1 முதல் 9 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை வழங்கியிருப்பது உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. உண்மையிலே இந்த நீதியரசர் அவர்களை நாங்கள் தலைவணங்கி வரவேற்கிறோம். அவருடைய பெயர் என்றைக்கும் இந்த மதுரை மாவட்டத்திலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும்.